பென்குயின் இதுதான் இப்போ இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்க டாபிக். எல்லா இடத்துலையும் மீம்ஸ், இதுக்கு பேர் கூட வச்சுட்டாங்க, நிஹிலிஸ்ட் பென்குயின்னு. இந்த கதை 2007 ஆரம்பிக்குது. என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரியில் டைரக்டர் அண்டார்டிகாவுக்கு போகிறாரு. ஒரு பென்குயின்னு கூட்டத்தை அங்கே பார்க்குறாரு. ஒரு பென்குயின் மட்டும் தனியாக நிற்குது, திரும்பி பார்க்குது. அப்புறம் கூட்டத்தை விட்டுட்டு மலைக்குள்ளே தனியாக நடக்க ஆரம்பிக்குது. பொதுவாக பென்குயின் கூட்டமாக தான் இருப்பாங்க, கடலுக்குள் அருகில் தான் போவாங்க. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இயக்குனருக்கு. இது அவர் டெத் மார்ச்னு கூட சொல்கிறார். அது உயிரோடு இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இப்போ 20 வருஷம் கழிச்சு இந்த பென்குயின் தான் இணையதளத்தோட சிம்பல். ஏன் தெரியுமா? மக்கள் தங்களை அதில் பார்க்குறாங்க. அது அலலை சும்மா அமைதியாக நடந்து போயிடுச்சு. 2026 நிறைய பேத்துக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது. ஸ்ட்ரெஸ், பர்ன் அவுட், ப்ரெஷர் எல்லாம் பண்ணாலும் உள்ளக்குள்ளே காலியாக தோணும். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது ஃபிலாசபி இல்லை, வழி தொலைஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு இது ஒரு ரிமைண்டர். நீங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு போக வேண்டாம். சோர்வாக இருக்குன்னா சிறிது பாஸ் எடுத்துக்கோங்க, ஆனால் மறைய வேண்டாம். ஏன்னா சில நேரம் பிக்கஸ்ட் பிரேவரினா விலகி நடக்கிறதல்ல, திரும்பி வர்றது தான்.